गाइस இன்னைக்கு டே மினி vlogல என்ன பார்க்க போறீங்க அப்படினா எங்களோட ஃபேவரட் டெம்பிளான முனீஸ்வரன் கோயிலுக்கு தான் போக போறோம். கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆனோடனே பக்கத்தில் அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்ம அங்கே போவேணான்னு ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். ஸோ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டெம்பிள் தான் நான் சொல்லுவேன். சரி ஓகே நமக்கு தான் பிடிச்சிருக்கு, பசங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே தான் சாமி கும்பிட்டேன். சாமி நல்லா நிம்மதியாக கும்பிட்டாங்க எல்லாருமே. அதை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே எல்லாருக்குமே நம்ம முனீஸ்வரன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். முனீஸ்வரன் மட்டும் இருக்க மாட்டாங்க, காவல் தெய்வம் எல்லாருமே இருக்காங்க. உங்களுக்கு இந்த கோயிலோட லொக்கேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாக்கா மறக்காம கமெண்டை போட்டுவிடுங்க. நான் லொக்கேஷனை பின் பண்ணி வைக்கிறேன். வேற எங்கேயுமே இல்லை, நம்ம தாம்பரத்தில் தான் இருக்குது. இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷலான கோயில் தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே போயிட்டு நான் வேண்டிக்கிட்டு எதுவுமே இன்ன வரைக்கும் நடக்காமல் இருந்ததே இல்லை, எல்லாமே நடந்திருக்கு. அதனால திவ்யாவும் ரொம்ப மும்மாரமாக சாமி கும்பிட்டாங்க. நானும் பாருங்கள் விழுந்து விழுந்து கும்பிட்றேன். நம்ம கருப்பனுக்கிட்ட தான் போயிட்டோம். கருப்பசாமி என்னோட மோஸ்ட் ஃபேவரட். இப்போ கொஞ்ச நாள் அந்த மாலை சபரிமலைக்கு மாலை போட்டதுலேருந்து என் மேலே கருப்பசாமி வர்றதுனால எனக்கு கருப்பசாமி ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன டவுட்னாக்கா, பசங்கள்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே வைப் பண்ணிட்டு சாங்கை போட்டு டான்ஸ் ஆடிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இப்படிலாம் இருந்து பார்த்து திடீர்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போனோடனே அடக்கொடக்கம் ஆகிட்டாங்க, பொண்ணுங்களாக மாறிட்டாங்க. எனக்கு ஓகேப்பா இங்கேயாவது பொண்ணுங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு, இந்த சாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா பால் முனீஸ்வரன். இவருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நேராக நாங்கள் டீ கடைக்கு போயிட்டோம். அப்புறம் என்னங்க டீ கடையில் போயிட்டு டீ கடையில் டீ போட்டுட்டு எல்லாருமே டீ காஃபி அது இதுன்னு சமோசாலாம் ஆர்டர் பண்ணிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே டீ கடைக்கு எதுக்காலே நாய் குட்டி போட்டிருக்க மாட்டிருக்கு. அந்த குட்டியை பார்த்தோன்னா இந்த குட்டிங்கெல்லாம் ஜாலியாக அந்த குட்டியோட வைப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. சரி ஓகே அந்த குட்டிங்களோட வைப் பண்ணதோடு இல்லாமல் இந்த இன்னொரு பாப்பா என்னன்னாக்கா நான் பிஸ்கட் வாங்கி போட்டே தீருவேன், அதுங்களுக்கு கொடுத்தே தீருவேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்துச்சு. இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி நாய்களுக்கெல்லாம் பல்லே முளைக்கல. இந்த பாப்பா நான் பிஸ்கட் வாங்கி கொடுத்தே தீருவேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்துச்சு. அதுங்களும் வேறு வேலை இல்லாமல் ஸ்மெல் பண்ணிட்டு விட்டுருச்சுங்க. அப்புறம் என்னங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே गाइस பை பை.